வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்பியிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 51 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க இல்லைனா டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோவில் எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது. யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா மினிமம் 65,000க்கு மேலே உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியே வந்து ஒவ்வொரு மாதமும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு வேளை எலிஜிபிளாக இல்லாட்ட கூட இப்போ கரண்ட்டாக ஓப்பனில் இருக்கக்கூடிய மற்ற ரெக்ரூட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் நம்மளோட சேனலில் இருக்குது. இதே எஸ்எஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 233 வேகன்சி, அடுத்து ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து 827 வேகன்சி, அடுத்து ரயில்வேல இருக்கக்கூடிய ஏஎல்பிக்கு வந்து 11,127 வேகன்சி, அடுத்து நேவியில் இருக்கக்கூடிய அக்னிவீர் எம்ஆருக்கு 1000 வேகன்சி, எஸ்எஸ்ஆருக்கு 3000 வேகன்சி, மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 2000 வேகன்சி அப்படின்னு சொல்லி இந்த வேகன்சிஸ் எல்லாமே இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு, இந்த பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்ச் 21 ஏப்ரல் 20 வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்எஸ்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 விதமான போஸ்ட் இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வித்தியாசமான போஸ்ட் எல்லாமே. ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 10 வேகன்சி இருக்குது, பயனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வேகன்சி இருக்குது, கம்யூனிகேஷனுக்கு 20 வேகன்சி இருக்குது. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 51 வேகன்சி இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா. இப்போ இதில் ஏஜ் லிமிட் என்ன, அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்க்கலாம். இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இது யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 30 வயசு. அதுவே நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். பயனீர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். பிஇ பிடெக் முடிச்சவங்க தான், டிப்ளமோ முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, கம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிஎஸ்சி முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம், இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்டாஃப் நர்ஸு, சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸு, ஏஜ் லிமிட் இதுக்கும் சேம் தான். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 3மே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த 3ல் ரெண்டாவது இருக்கிறதுல 3 விதமாக கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் நீங்கள் எந்த இயரில் முடிச்சிருந்தா எவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து 2008க்கு முன்னால் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அது டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி அப்படிங்கக்கூடிய இந்த பிரான்ச்சில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி அப்படிங்கிறக்கூடிய இதில் வந்து முடிச்சிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு முடிச்சிருக்கணும். நீங்கள் 2008க்கு முன்னால் முடிச்சிருந்தீங்கன்னா 3 வருஷம் இந்த ஃபீல்டில் நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருக்கணும். அதுவே நீங்கள் 2008லேருந்து 2015, 16 இந்த இயருக்குள்ளே இந்த கேப்பில் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 3.5 இயர்ஸ், 3.5 வருஷம் டிப்ளமோ இதே பிரான்ச்சில் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும். 2015, 16க்கு அப்புறம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த டியூரேஷன் தான் மாறுது. ஓகே, பட் எதில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி அப்படிங்கக்கூடிய இந்த பிரான்ச்சில் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அது போக சென்ட்ரல் நர்சிங் கவுன்சில் அல்லது ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் ஜென்ரல் நர்ஸ் அண்ட் மிட்வைஃபாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு 100% வந்து முடியும். ஓகே, 100% இதில் செலெக்ஷன் ஆக முடியும். சான்ஸ் இருக்குதுங்கிறத விட கண்டிப்பாக முடியும். ஏன்னா இது நிறைய பேர் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்காது. எலிஜிபிலிட்டி இருக்கவங்க நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. உங்களுக்கு இதை பற்றி தெரிய வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் வந்து இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, இப்போ ஹைட்டு செஸ்ட் பற்றி பார்க்கலாம். பயனீர் கம்யூனிகேஷன் இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து சேம் ஹைட்டு செஸ்ட். ஓகே, இப்போ மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதுவே நீங்கள் வந்து எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 162.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது.
ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 150 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. செஸ்ட் வந்து மேலுக்கு மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க. மினிமம் 80 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். அதுவே எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் மினிமம் 76 சென்டிமீட்டர் இருக்கணும், அவங்களுக்கும் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகணும். விரிகிறப்போ 5 சென்டிமீட்டர் விரியணும். ஓகே. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு மேல் கேண்டிடேட்டுக்கு 165 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுவே நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. ஃபீமேலுக்கு 155 இருக்கணும், எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 148 இருந்தால் போதுமானது. அதே மாதிரி செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். எஸ்டிக்கும் சேம் தான், ஃபீமேலுக்கு செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அடுத்து ரிட்டன் எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் எதுவுமே இதில் கிடையாது. ஓகே. இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6 நிமிஷம் 30 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் கம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. பயனீர் போஸ்ட்டுக்கோ ஸ்டாஃப் நர்ஸுக்கோ ஃபிசிக்கல் கிடையாது, அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டே கிடையாது. ஓகே. அதாவது ரன்னிங் கிடையாது, ஹைட்டு செஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ மேல் கேண்டிடேட் வந்து 6 நிமிஷத்தில் 1600 மீட்டர் ஓடணும், ஃபீமேல்னா 800 மீட்டர் 4 நிமிஷத்தில் ஓடணும். ஓகே. இதுக்கு மார்க்லாம் கிடையாது, இதில் நீங்கள் பாஸ் ஆனால் போதுமானது. இதில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. கம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மற்ற போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கிடையாது, அதாவது ரன்னிங் கிடையாது. ஓகே. அடுத்து ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் 150 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ 150 மார்க்கில் வந்து 50 மார்க் வந்து ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இருக்கும். இது வந்து அப்படியே எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ். நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கோ இல்லைனா சிஜிஎல், சிஹெச்எல் இந்த மாதிரி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 50 மார்க்குக்கு நீங்கள் தனியாக படிக்க வேண்டாம். ஆனால் அடுத்து இந்த 100 மார்க் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்கும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சப்ஜெக்ட்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுறீங்களோ, இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் 100 கொஷின் வரும். இப்போ அந்த நர்சிங் ரிலேட்டடாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு 100 கொஷின் வரும். ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு 100 கொஷின் வரும். ஓகே. ஸோ நெகட்டிவ் மார்க் பற்றி இதில் இவங்க சொல்லலை, நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். அவங்க சொல்லலை அப்படின்னா ஒருவேளை இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1 மார்க்னா 0.25 வந்து நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். அது நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா இதை பற்றி அவங்க நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுக்கல, நிறையா இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுக்கல. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க அப்ளை பண்ணலாமா முடியாதா, இல்லைனா ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறக்கூடிய எந்த டீட்டெயிலுமே அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஓகே. அடுத்ததாக இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு இந்த 50 மார்க்குக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ரீசனிங், மேத்ஸில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் மேத்ஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது. இதில் வந்து நான் அரித்மெட்டிக் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது போக அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரியும் படிச்சுக்கோங்க. எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வரும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லப்ஸு, க்ளோஸ் டெஸ்ட்டு, பேசேஜ் ரீடிங்கும் கேட்கலாம். அடுத்து ஒக்காப்ஸில் இருந்து கொஷின்ஸ் வரும். ஓகே. இதுக்கான கிளாஸஸ் ஃபஸ்ட்டு அந்த 50 கொஷினுக்கான வீடியோஸ் வந்து அதுக்கான சிலபஸ் வந்து நம்மளுடைய கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் நீங்களாக தான் படிச்சுக்கணும். இந்த 50 மார்க்குக்கு நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இதே சிலபஸ் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த 50 மார்க்குக்கு மட்டும் நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் அதுக்காகனு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, ரயில்வே, மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ஒரே கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499 ரூபா. ஒரு வாட்டி பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரே கோர்ஸில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் வந்துடும், ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் வந்துடும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீர், இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் இருக்கும். கோர்ஸுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ 3000க்கும் அதிகமான வீடியோஸ், பிடிஎஃப் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், இன்னும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் அதிகமான டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். 2000க்கு மேலே இதில் செலெக்ஷன் ஆயிருக்காங்க வேறு எக்ஸாமில் படித்தவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே தமிழில் தான் எடுத்திருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உள்ளே வந்து கண்டென்ட் இருக்கும். உங்களுக்கு இதில் எக்ஸாமில் கொஷின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்லேருந்து தான் டீச் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலுமே கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப் வரும். ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து 1499 பே பண்ணணும். பை நோ கொடுத்துட்டு நீங்கள் கார்டு மூலமாகவோ, யூபிஐ மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் இதில் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து
இதில் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபோல்டரை ஃபாலோ பண்ணாலும் ஓகே, இல்லைனா டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் எஸ்எஸ்பிங்கிற ஃபோல்டரில் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு நான் என்ன கொடுத்துருக்கோனோ அதை பார்த்துக்கோங்க. இதில் அந்த பார்ட் 1க்கு ஓகே, அதில் பேப்பர் 1 நான் கொடுத்துருப்பேன். அதில் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லாமே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யூஆர், ஓபிசி இல்லைனா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 200 பே பண்ணணும். அதுவே நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ssb.gov.in இல்லைனா recruitment.ssb.gov.in. ஓகே, இதிலே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதான் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு நான் போடுற வீடியோவே நிறைய பேர் பார்க்குறது இல்லை, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது இல்லை. அப்படி இருக்கிறப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறதுக்கு. அவ்வளோ டைம் கொடுத்து போட்டு யாரும் பார்க்கல அப்படின்னா அதனால் வந்து எந்த யூஸுமே இல்லை. முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு எனக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தா தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா நான் நிறையா கோர்ஸில் டீச் பண்ண வேண்டியிருக்கு. பெய்டு கிளாஸஸில் நிறைய பேர் வந்து என்ன நம்பி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதில் நான் டீச் பண்ண வேண்டியிருக்குது. அதை விட்டுட்டு நான் இதை பண்ணணும் அப்படின்னா இது நிறைய பேருக்கு வந்து தேவைப்பட்டால் தான் நான் பண்ணுவேன், இல்லைனா நான் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.